இன்னொரு மனுஷன் பேசுறார். யாரு? உதயநிதி பேசுறார். நீங்க கத்துறீங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. திரு உதயநிதி அவர்களே, இப்ப இங்க கத்துறதெல்லாம் கொஞ்சம் தொலைக்காட்சி மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. திரு உதயநிதி அவர்களே, நான் எந்த இடத்துலையும் உங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லல. எந்த இடத்துலையும் பெயரை குறிப்பிட்டு சொல்லல. நீங்க வேணாலும், நான் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். எந்த இடத்திலேயாவது உங்கள் பெயரை உச்சரித்தனா அதுல என்ன சொன்னேன்? பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பண்ணணும். பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நாம ஏதாவது பெயர் சொன்னோமா? அப்புறம் ஏப்பா என்னை பத்தி பேசுற? நான் ஏதாவது பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருந்தா நீங்க பேசுவது சரி. நான் யாருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா எங்க அப்பா குதிரைக்குள்ளின்னு தெரிவிச்சிட்டார். அவரே போட்டு உடைச்சிட்டார். இப்ப என் மீது சொல்லிட்டு இருக்கார் பால்டால் பழனிசாமின்னு. சரி, அந்த பேர்ல தான் நீ குடிச்சிருப்பியணுமோ? அந்த பேர் எங்களுக்கு தெரியல. என்ன பிராண்டுன்னு நமக்கு தெரியாது, தெரியுமா? திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும், உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தால் நாங்கள் ஆமோதிப்போம். அரசியல் நீதியாக நீங்கள் பேசினால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும். அப்புறம் உரிமை தொகையை நாம நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? நாம உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? திரு உதயநிதி அவர்களே, உங்க அப்பாவுக்கு தான் படிக்க தெரியல, உங்க அப்பா தான் முதலமைச்சர். நீயாவது கொஞ்சம் படிச்சு பாரு. 2021ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கை, உங்க தேர்தல் அறிக்கை வெளியிடத்திற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை 2021 நாங்கள் வெளியிட்டோம். அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். குலவிளக்கு திட்டம் என்ற ஒரு பெயரை சூட்டி அதுல குடும்ப அட்டையிட்ட குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கை 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை. அதுல மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. நாங்கள் உங்களை பற்றி, உங்க தேர்தல் அறிக்கையை பற்றி, உங்க தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு நாங்க வெளியிடல. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சா நீங்க என்ன? திரு ஸ்டாலின் வந்த உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாரா? 28 மாசம் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவரான இருந்தேன். என்னுடைய இருக்க சக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, குடும்ப அட்டை இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்பொழுது 1000 ரூபாய் கொடுப்பீங்க? 2 வருஷம் போராடணும். கடைசியா 28 மாசம் கழிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்கட்சி தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். உண்மைதானே? இன்றைக்கு திமுக அரசை அழுத்தம் கொடுத்தது அதிமுக. அதிமுக தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று தந்தது. திமுக மனசு வந்து கொடுக்கல. கொடுத்தாங்களா? இப்ப 5 மாசத்துக்கு முந்தி விதிகளை தளர்த்தி 25 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க. ஏன் இத்தனை நாள்ல கொடுக்கல? அப்ப விதியை தளர்த்தி கொடுக்க கூடாதா? இப்ப கொடுக்குறீங்களா? அப்ப கொடுத்துருக்கலாம் இல்ல? ஏன்னா இப்போ
மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அந்த குடும்ப தலைவி குடும்பத்துடைய ஓட்டு திமுகவுக்கு தேவை. அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவி அவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு திமுகவுக்கு தேவை. அதனால கொடுத்தீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய தேர்தலில் அறிவிக்கப்பட்டவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு கூட காலையில் ஒரு பத்திரிகை என்னை பேட்டி கேட்டாங்க. எப்படிங்க கொடுப்பீங்க, நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே கடன் இருக்குதுன்னு. கடன் இருக்கு உண்மைதான். ஆளை தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும். ஆளை தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆளை தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். சொல்லிட்டு கொரோனா காலங்க எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஒரு வருஷம் அரசுக்கு வருவாய் வந்ததா? இந்த கடையெல்லாம் திறந்து வச்சாங்களா? ஜிஎஸ்டி கிடையாது. கொஞ்சம் ₹1 வருமானம் வரி கிடையாது. பெட்ரோல் பங்க் டீசல் திறக்கல. பெட்ரோல் பங்க் திறக்கல. அதில் இருக்கிற வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் திறக்கல, வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை. எக்ஸைஸ் இல்லை. ₹1 வரி வருவாய் இல்லாம ஒரு வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக. அது மட்டும் இல்லை, 40,000 ரூபா கொரோனாவுக்கு செலவு. 40,000 ரூபாய், 40,000 கோடி. சரி, 40,000 லட்சம். 40,000 கோடி கொரோனா செலவு. ₹1 வருமானம் இல்லை, செலவு ஒரு பக்கம். அப்படி இருந்தோம் நிதி நிலைமை இந்தியாவிலேயே சிறப்பாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. நீ அதையாவது எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க திரு ஸ்டாலின் அவர்களே. எங்களுடைய ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சின்னு உங்களுடைய அதிகாரி கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அதிகாரி பாதி பேர் இவருக்கு ஜால்ரா போட்டுட்டுலாம் இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்குறாரு. சொந்தமாக அவர் முடிவெடுக்க முடியல. கொரோனா காலம் 32 மாவட்டத்துக்கு நான் நேராக வந்தேன். காஞ்சிபுரத்து மாவட்டத்துக்கு வந்தேன்ல. இங்கே இருக்கிற விவசாயிகளை சந்தித்தேன், நெசவாளர்களை சந்தித்தேன், வியாபாரிகளை சந்தித்தேன், சுயஉதவி குழுவை சந்தித்தேன், இன்னும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்தேன். அவருடைய நிலைமை என்ன கேட்டறிஞ்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம். அந்த பணியெல்லாம் செஞ்சது அதிமுக ஆட்சியில். என்ன கூட மருத்துவர் சொன்னாங்க, இது கொரோனா வேகமாக பரவிட்டு இருக்குது, தயவு செய்து வெளியில் செல்ல வேண்டாம் என்று. அது கேட்கல. நான் அதை பற்றி கவலைப்படலை. 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு குறைகளை நிவர்த்தி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சொல்ல போனால் திருச்சியில் 10வது மாவட்டத்துக்கு போகிறேன். அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு விவசாயி, நல்ல ஹெல்த்தி பாடி, பிரமாதமாக இருந்தார். 55 வயசு தான் இருக்கும். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணார். நாங்கள் கொரோனா காலத்தில் நாங்கள் விளைவித்த பொருளை விற்க முடியல, அரசாங்கம் இதுக்கு தேவையான உதவி செய்வோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். பிறகு அவருடைய மனுவெல்லாம் வாங்கி நான் ஒரு வாரம் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் கொரோனாவில் இறந்துட்டார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.